ஸ்ரீ குருபியோ நமஹ. பதஞ்சலி மகர்ஷி இதுக்கு முன்னாடி பிரமாண விபரிய விகல்ப நித்ரா ஸ்மிருதயான்னு சொல்லிட்டு 5 விருத்தியை பற்றி சொல்லிட்டு அதில் பிரமாண விருத்திங்கிற முதல் இதில் 3 டிவிஷன் இருக்குது. பிரத்யக்ஷ அனுமான ஆகமாக பிரமாணானி அப்படிங்கிறத பற்றியும் சொன்னார் இல்லையா. இப்போது விபரிய விருத்தியை பற்றி சொல்லப்படுறார். விபரியோ மித்யா ஜானம் அதூப பிரதிஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. விபரியம்ங்கிறது என்னன்னு கேட்டாக்கா பொய்யான அறிவு. அதாவது இருட்டில் கயரை பார்த்து பாம்புன்னு நினச்சிக்கிறது, இல்லை நிஜமாவே பாம்பு இருந்தாக்கா அதை கயறுன்னு நினச்சிக்கிறது. ஸோ விபரியோ மித்யா ஜானம் அதூப பிரதிஷ்டம், அது பொய்யான அறிவு, தத்ரூபம் இல்லாத விஷயத்த சொல்லும் அது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராமாயணத்தில் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு. ராவணனுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் உட்காந்துட்டு இருக்கும்போது ராவணன் மனசுக்குள்ளே நினச்சது, இதுக்கு முன்னாடி நந்திகேஸ்வரர்கிட்ட இருந்த சாபத்தை இப்போ நினச்சிக்கிறாம. அந்த நந்திகேஸ்வரர் தான் இப்போ இந்த வானர ரூபத்தில் நம்மளை கொல்றதுக்காக வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பிராந்தி உண்டாகாது. அதுக்கு பேர் பிராந்தி தர்ஷனம் அப்படின்னு பேர். ஸோ அதுதான் இங்கே விபரியா விருத்தியா மகரிஷி சொல்கிறார். இல்லாததை இருக்கிறதா நினச்சிக்கிறது. இப்போ அடுத்தது சப்த ஜானானுபாதி வஸ்து சூன்யா விகல்பா அப்படின்னு சொல்லிட்டு விகல்ப விருத்தியை பற்றி சொல்கிறார். விகல்ப விருத்திங்கிறது நம்மளை மோகிக்கக்கூடியது. ஏன்னா சப்தம் மட்டுமே நம்ம நம்புகிறோம், வஸ்து கிடையாது. இப்போ ஜஸ்ட்டு இன்றைக்கி ப்ரெசன்ட் வேர்ல்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். துபாயிலையோ இல்லை அமெரிக்காலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை உனக்காகவே இருக்குது, நான் கூட்டுன்னு போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ராடு பண்ணுறா இல்லையா. அந்த சப்தத்தை மட்டுமே அவள் பேசுறதை மட்டுமே நம்பிண்டு போகிறவங்க அது சப்த ஜானானுபாதி வஸ்து சூன்யா. அங்கே வேலை கண்டிப்பாக கிடையாது. அப்படி அதை நம்பக்கூடிய அந்த ஞானம் விகல்ப ஞானம். அதுதான் சப்த ஜானானுபாதி வஸ்து சூன்யா விகல்பா. ஸோ இந்த விபரிய விருத்தி விகல்ப விருத்தி இதெல்லாம் அழிக்கணும்னு சொன்னாக்க நம்மளுக்குள்ள ஞானம் உண்டாகணும். அது எப்படி என்ன ஏதுங்கிறத இன்னும் 2 சூத்திரம் கழித்து அதை சொல்லுவார், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம். இப்போ பகவான் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டாக்கா 16வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகம், இந்த மாதிரி விகல்ப ஞானம் உள்ளவா என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிறத பற்றி ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் பகவான். ஸ்ரீ பகவானுவாச்ச அஹங்காரம் பலம் தர்ப்பம் காமம் க்ரோதம் ச சம்ஸ்ருதாக மாமாத்ம பரதேஹேஷு பிரத்விஷந்தோபியசூயகாக அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விகல்ப புத்தி இருக்கிறவா எப்படிப்பட்டவான்னு கேட்டால் அவளுடைய மனசு முழுக்க அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம் இதெல்லாம் சேர்ந்துட்டுருக்கும். அகங்காரம்னா நம்மளுக்கு தெரியும். பலம் அப்படின்னு சொன்னாக்கா அது தேவையில்லாத ஒரு இது, திமிர்னு சொல்கிறோம் இல்லையா அது. தர்ப்பம் சொன்னாக்க அதுவும் அரகன்ஸு. இந்த மாதிரி காமம், குரோதம் இதெல்லாமும் சேர்ந்து அவள் மனசுக்குள்ளே அப்படியே குடிக்கொண்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அந்த பர்சன் மாம் அப்படின்னு பகவான் தன்னை சொல்லிக்கிறார். என்னை ஆத்ம பரதேகேஷு, நான் எங்கே இருக்கேன், அவனுக்குள்ளேயும் இருக்கேன், மற்ற ஜீவன்களுக்குள்ளேயும் இருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய என்ன பிரத்விஷந்தகா அப்படின்னாக்க அவள் என்ன துவேஷிக்கிறா. ஏன் துவேஷிக்கிறா அப்படின்னு கேட்டாக்க அபியசூயக்காக, பாவம் அவள் அசூயைக்குள்ளே மாட்டின்றிருக்கா, அதனால என்ன துவேஷிக்கிறா. நான் யார், எப்படிப்பட்டவன், அவளுக்குள்ளேயும் இருக்கேன், மற்ற ஜீவன்களுக்குள்ளேயும் இருக்கேன். ஆனால் பகவான் அப்படிங்கிற பேச்சை சொல்லிட்டாலே போதும், அவன் தத்விஷந்தகா என்ன துவேஷிக்கிறான். ஏன் துவேஷிக்கிறான் அப்படின்னு கேட்டாக்க அவனுக்குள்ள அந்த அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம் அப்படிங்கிற விஷயம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. அதனால் என்ன அவன் துவேஷிக்க தான் செய்வான். இப்படிப்பட்டவனுக்கு பனிஷ்மெண்ட்டாக திரும்ப 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 அந்த பர்த் அண்ட் டெத் சைக்கிள்குள்ளேயே நான் போடுறேன் அப்படிங்கிறதையும் பின்னாடி சொல்லுவேன். ஸோ இதுக்குள்ளேருந்து எல்லாத்துலேருந்து நம்ம விடுபட்டு வெளியில் வரணும்னாக்க பிரமாணமாக சாஸ்திரத்தை தான் நம்ம நம்பணும்னு பகவான் சொல்லியிருக்கார். இதை தவிரையும் நம்மளுக்கு இப்போ பிரயோஜனமாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் அபியாசம் வைராகியம்லாம் சொல்லப்போதா. பதஞ்சலி மகர்ஷியும் சரி பகவானும் சரி நிறைய நம்மளுக்கு வழி காமிச்சுட்டுருக்கா. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம்.